சர்டிபிகேட்னா என்னன்னு தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டுல படிக்க போறோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுப்போம். அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூபிஎஸ்சி எக்ஸாம், நீட் எக்ஸாம், கிளாட் எக்ஸாம், ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அங்க இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஓபிசி சர்டிபிகேட், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற பிசி அண்ட் எம்பிசி இந்த ரெண்டையும் சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். இது பேரண்ட்ஸோட இன்கம் அண்ட் ஜாப் பொறுத்து மாறும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இந்திரா சஹானியோட கேஸோட ஜட்மெண்ட்ல தான் இந்த ஓபிசி ரிசர்வேஷன்ல கிரீமி லேயர் அண்ட் நான் கிரீமி லேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது கிரீமி லேயர்ல இருக்கவங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்காது, நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்கும். இப்போ கிரீமி லேயர்ல யாரெல்லாம் வருவாங்க, நான் கிரீமி லேயர்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கலாம். ஆனுவல் இன்கம் 8 லேக்குக்கு மேல இருந்துன்னா அவங்க கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க. ஆனுவல் இன்கம் 8 லேக்குக்கு கீழே இருந்துன்னா அவங்க வந்து நான் கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க. அதாவது மந்த்லி சேலரிஸ் எவ்வளோதான் இருந்தாலும், அக்ரிகல்ச்சர் மூலமா வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளோதான் இருந்தாலும் அது ஆனுவல் இன்கம்ல ஆட் ஆகாது. அதுக்கு பதிலாக பிஸ்னஸ் மூலியமா வரக்கூடிய அமௌண்ட், அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம், அப்புறம் ஏதாவது வீடு வாடகை விட்டு அது மூலியமா வரக்கூடிய இன்கம், இது மாதிரி எல்லாம் தான் ஆனுவல் இன்கம்ல ஆட் ஆகும். இப்போ ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுல இருந்து முன்னால உள்ள 3 இயர்ஸ்க்குள்ள ஆனுவல் இன்கமா பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு வருஷத்துல ஆனுவல் இன்கம் 8 லேக்குக்கு கீழே இருந்தா அவங்க நான் கிரீமிலியருக்குள்ள வந்துருவாங்க. இப்போ பேரண்ட்ஸோட ஜாப், ஃபாதர் ஆர் மதர் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாரிசு கிரீமிலியருக்குள்ள வந்துருவாங்க. இப்போ ஃபாதர் வந்து குரூப் சி ஆஃபீஸரா இருக்காங்க, அவங்களோட 40 வயசு முடியும்னாலே அவங்க குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸரா ப்ரொமோட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. இப்போ மதர் வந்து குரூப் சி ஆஃபீஸரா தான் இருக்காங்க, ஆனா அவங்களோட 40 வயசு முடியுது முன்னாலே அவங்க குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸரா ப்ரொமோட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்களோட வாரிசு எல்லாம் கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. பப்ளிக் செக்டார்ல மேனேஜ்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய வாரிசு நான் கிரீமிலியருக்குள்ள வந்துருவாங்க. ஓபிசியில 27% ரிசர்வேஷன் உண்டு. இதுல சிலர் பொருளாதாரத்துல முன்தங்கி இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிறத விடையும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிதான் இந்த கிரீமிலியர் அண்ட் நான் கிரீமிலியர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுக்கு முன்னால இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.